சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள கியூரியஸ் லில் மைண்ட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூலின் 5வது ஆண்டு விழாவும் மழலையர்களின் பட்டமளிப்பு விழாவும் கடந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி வளசரவாக்கத்தில் உள்ள பார்வதி மஹாலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக சுப்ரீம் சோல் கம்பைன்ஸ் மற்றும் எஸ்எஸ் இன்ஃபோ டிவியின் நிர்வாக இயக்குனர் அரிமா திரு பி கோகுல் அவர்கள் கலந்து கொண்டார். பள்ளி தாளாளர் திருமதி பூர்ணிமா சுப்பிரமணியம் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். இறை வணக்கத்துடன் இவ்விழா இனிதே துவங்கியது. மேடையில் வீற்றிருந்த முக்கிய விருந்தினர்கள் குத்துவிளக்கு ஏற்றினர். பள்ளி தாளாளர் திருமதி பூர்ணிமா சுப்பிரமணியம் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசி பின்னர் பள்ளியின் சிறப்பினை எடுத்துரைத்தார். Our academic year began on June 10, 2022. After 2 years of COVID lockdown, it presented a big challenge to us for bridging the gap of 2 years. However, with the support of parents and blessings of Almighty, we were able to overcome this challenge successfully. And as I said, we began on June 10, 2022, and before was followed by Father's Day, where the kids made lovely greeting cards for their real life heroes. The month of July, we had a lot of exciting events taking place at QLM. To kick off the month, we celebrated Doctor's Day, where our adorable little doctors participated in a role play session of a doctor's clinic. It was a fun and informative activity that taught our children about importance of medical care. In conclusion, I hope I have provided a comprehensive overview of academic year of QLM. Thank you so much for patiently listening to my talk. Let's welcome Nayan P. Gokul Agarwal, who is the chief guest of this wonderful evening. With a round of applause, ladies and gentlemen. So, I request you to address the gathering, sir, please. கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக நாங்கள் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை மட்டும் விசிட் பண்ணி கிட்டத்தட்ட கல்வி சேவை, கல்வி பார்வை, இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸாக பெரிய சேட்டலைட் சேனல்ஸில் காமிச்சிட்ருக்கோம். அந்த வரிசையில் தான் வந்து நாங்கள் வந்து கியூரியஸ் லில் மைண்ட்ஸ் ஸ்கூலை நாங்கள் செலக்ட் பண்ணி அந்த ஸ்கூலுடைய ஃபீச்சர்ஸை காமிச்சு, டிவி சேனல் காமிச்சு, அந்த ஸ்கூலுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்கூல் அப்படின்ற ஒரு அவார்டு கொடுத்து நம்ம ஆர்டர் பண்ணோம். அந்த விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் டைரெக்டாக வந்து நம்ம ஷூட் பண்ணும்போதே சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதில் ரொம்ப நான் இன்ஸ்பயர் ஆன விஷயம் என்னென்னா, குழந்தைங்க வந்த உடனே அவங்கள வந்து விளையாட வைக்கணும். ஏன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு வர்றதே அழுத்துருப்பாங்க. பட் இங்கே நான் பார்க்கும்போது வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு ½ hour ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷன் மாதிரி நல்லா விளையாட விட்டோட பசங்களுக்கு உள்ளே வரும்போதே நல்லா விளையாடுறதுக்கு ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் ரொட்டீனாக அந்த ப்ரேயர் ஆக்டிவிட்டீஸ்லேயே அவங்க சில பர்டிகுலரான சில முக்கியமான வேர்ட்ஸு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை ரெகுலராக சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப அந்த குழந்தைங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தாங்க.
எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்தோன்ற ஒரு ஃபீலிங் இல்லை. இந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த ஸ்கூலில் செலக்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு பெஸ்ட் ஸ்கூலுக்கு அவார்டு கொடுத்தோம். வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நம்ம நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. பின்னர் மழலையர்களுக்கு பட்டங்களும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கு சான்றிதழ்களும் கேடயமும் வழங்கப்பட்டது. மாணாக்கர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் அனைவரும் ரசிக்கும்படி அமைந்தது.
தேசிய கீதத்துடன் இவ்விழா இனிதே நிறைவுற்றது. அண்ட் நம்ம குழந்தைங்க ஒரு நல்ல ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க, அவங்களோட ஃப்யூச்சருக்கு அவங்களோட பேஸ் ரொம்ப முக்கியம். எந்த பெரிய ஸ்கூலில் நீங்கள் சேர்த்துறதா இருந்தாலும் அவங்க ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தால் தான் அடுத்து அவங்க பெரிய ஸ்கூலில் போகும்போது ஈஸியாக டிரான்சிஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்கூலாக நம்மளோட கியூரியஸ் லிட்டில் மைண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.